ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வளர்ச்சி பாதை சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றேன். நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லையா? காலையில எழுந்து போனை நோண்டிட்டு இருக்கிறது, பசிக்காதப்பவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறதுன்னு. இதெல்லாம் விடணும்னு ரொம்ப நாள் நினைப்போம், ஆனா விட முடியாம கஷ்டப்படுவோம். இன்னைக்கு இந்த கெட்ட பழக்கங்களை ஒரே ஒரு சூப்பர் வழி மூலமா எப்படி நிரந்தரமா விடுறதுன்னு பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்தும். இந்த தலைப்பு ஏன் முக்கியம்? கெட்ட பழக்கங்களை விட ஒரு வழி. ஆமாங்க, ஒரே ஒரு வழிதான். நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கங்களை விட முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அது அவங்க உடம்புக்கு, நேரத்துக்கு, பணத்துக்கு, ஏன் சந்தோஷத்துக்கு கூட பெரிய பாதிப்பை கொடுத்துரும். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியலையேன்னு அவங்களே சோர்வாகிடுவாங்க. ஆனா அந்த பழக்கங்கள் எப்படி நம்ம மூளைக்குள்ள உருவாகுது, அதை எப்படி ஈஸியா உடைக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் இந்த வீடியோவோட முக்கியத்துவம். நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அதை மாத்த முடியும். கெட்ட பழக்கம் ஏன் வருது? பழக்க சுழற்சி. கெட்ட பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இது ஒரு பழக்க சுழற்சி மாதிரிதான். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, தூண்டுகோல். இதுதான் அந்த பழக்கத்தை ஆரம்பிக்க தூண்டுற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பசியா இருக்கலாம், போர் அடிக்குதா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரமா இருக்கலாம், இல்ல ஒரு இடமா, ஒரு ஆளா கூட இருக்கலாம். 2ஆம் பழக்கம், இதுதான் நீங்க செய்யற அந்த கெட்ட செயல். உதாரணத்துக்கு, சிப்ஸ் சாப்பிடுறது, மொபைல்ல ரீல்ஸ் பாக்குறது, சிகரெட் பிடிக்கிறது. 3ஆம் சந்தோஷம், அந்த பழக்கத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வகையான திருப்தி அல்லது நிம்மதி. இந்த சந்தோஷம்தான் நம்ம மூளைக்கு இது நல்ல விஷயம்னு சொல்லி அந்த பழக்கத்தை திரும்ப திரும்ப செய்ய தூண்டுது. ஒரு உதாரணம் பாருங்க. மாலை 5 மணி ஆச்சு, உடனே சிகரெட் எடுத்தோம், டென்ஷன் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் புரியுதா? ஒரே ஒரு வழி, பழக்க சுழற்சியை உடைக்கிறது. முக்கியமான முறை. இப்போ இந்த கெட்ட பழக்கத்தை விட ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த பழக்க சுழற்சியில இருக்கிற பழக்கத்தை மட்டும் மாத்துறது. தூண்டுகோலையும் அதனால கிடைக்கிற சந்தோஷத்தையும் நம்மால மாத்த முடியாது. ஆனா நடுவுல நீங்க செய்யற அந்த செயலை மாத்தலாம். இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, உங்க தூண்டுகோலை கண்டுபிடிங்க. எந்த நேரத்துல, எந்த இடத்துல, யார பார்த்தா, என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா உங்களுக்கு அந்த கெட்ட பழக்கத்தை செய்ய தோணுதுன்னு உன்னிப்பா கவனிங்க. ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஒரு வாரத்துக்கு இதை கவனிச்சுட்டு வாங்க. 2ஆம் சந்தோஷத்தை அதே மாதிரி வச்சுக்கிட்டு பழக்கத்தை மாத்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கும் அதே திருப்திய, ஆனா ஒரு நல்ல பழக்கத்தை செஞ்சு அடையணும். உதாரணம், பழைய பழக்கம், போர் அடிக்குது, போன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கிறோம், பொழுதுபோக்கு. புதிய பழக்கம், போர் அடிக்குது, புத்தகம் படிக்கிறோம், ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறோம், பாட்டு கேட்கிறோம், அதே பொழுதுபோக்கு. இன்னொரு உதாரணம் பாருங்க. பழைய பழக்கம், டென்ஷனா இருக்கு, சிகரெட் பிடிக்கிறோம், டென்ஷன் குறைஞ்ச மாதிரி ஃபீல். புதிய பழக்கம், டென்ஷனா இருக்கு, மெதுவா மூச்சு பயிற்சி செய்யறோம், 1 நிமிஷம் நடந்துட்டு வர்றோம், டென்ஷன் குறைஞ்ச மாதிரி அதே ஃபீல். 3வது, சின்ன சின்ன மாற்றம் பெரிய வெற்றி. எடுத்த உடனே பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும்தான் சோசியல் மீடியா பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க. இந்த புதிய பழக்கத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க. அப்பதான் உங்க மூளைக்கு இதுதான் இப்போ என்னோட புது சந்தோஷ வழின்னு புரியும். இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? பட்டியலிடுங்க. உங்க கெட்ட பழக்கங்கள் என்ன, அதுக்கு என்ன தூண்டுகோல், அதுல இருந்து என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. மாற்று பழக்கம். ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துக்கும் ஒரு மாற்று நல்ல பழக்கத்தை இப்போதே முடிவு பண்ணி வைங்க. தடுமாறினா கவலைப்படாதீங்க. ஒரு நாள் பழைய பழக்கத்துக்கு போயிட்டா அதை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் புதுசா ஆரம்பிங்க. முக்கியம், முயற்சியை கைவிடாதீங்க. சூழலை மாத்துங்க. கெட்ட பழக்கத்தை தூண்டுற பொருட்களை கண்ணுல படாத மாதிரி வையுங்க. நல்ல பழக்கத்தை தூண்டுற விஷயங்களை பக்கத்துல வையுங்க. உதாரணம், போனை படுக்கிற ரூம்ல வைக்காம வெளியில வையுங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க. உங்க நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவங்க சப்போர்ட் கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கும். உங்க வளர்ச்சி பாதை இந்த ஒரு வழிமுறையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சா எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் உங்களால விட முடியும். இது உங்க தன்னம்பிக்கையை ரொம்பவே அதிகப்படுத்தும். நீங்க நினைச்சதை செய்ய முடியும்னு உங்களுக்கே புரிய வரும். இந்த வெற்றி உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். உங்க வளர்ச்சி பாதையில இது ஒரு முக்கியமான படியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க.
உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. எந்த கெட்ட பழக்கத்தை விட போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம வளர்ச்சி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த